விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தை அடுத்த நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் நீண்ட காலமாக இருந்து வரும் சுடுகாடு பிரச்சினை தற்போது பூதாகரமாக உருவெடுத்துள்ளது. கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் கடலுக்கும் ஆதிதிராவிடர் மயானத்திற்கும் உள்ள இடைவெளி மிகவும் குறைவாக உள்ளதால் பல இன்னல்களை ஆண்டாண்டு காலமாக கிராம மக்கள் சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக பூமிக்கடியிலிருந்து குடிநீர் எடுக்கும் போது புதைக்கப்பட்டுள்ள சடலங்களின் கழிவுகள் அதில் கலந்து வருகிறது. கடலுக்கு மிக அருகாமையில் சடலத்தை புதைப்பதால் கடல் அரிப்பின் போது சடலங்கள் அடித்து செல்லப்படுவதாகவும் அதை உண்ணும் மீனை மனிதர்கள் உண்ணும் போது பலவிதமான நோய்கள் ஏற்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் படகுகளை நிறுத்துமிடம் குறுகியதாக இருப்பதால் பல சிரமங்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. பெரிய கோட்டக்குப்பம் காலனிக்காக இடுகாடு கோட்டைமேட்டில் உள்ள மலைமேட்டில் இருப்பதாகவும் அதை அவர்கள் பயன்படுத்தாமல் நடுக்குப்பம் அருகில் கடலோர பகுதியில் சடலத்தை அடக்கம் செய்வதாகவும் கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக கடந்த 30 ஆண்டுகளாக அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் இதனை கண்டித்து சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து 200க்கும் மேற்பட்டோர் கடலுக்குள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது.